சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 2/11/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஏகாதசி திதி காலை 7:32 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை துவாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் மாலை 5:01 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மாலை 5:01 வரை, அதாவது புரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியாகாத்தம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:32 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து சேர்ந்து விடுகிறது. இது போக இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வைஷ்ணவ ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு உத்தான ஏகாதசி என்று பெயர். இந்த நாளினை வைஷ்ணவ ஏகாதசி, வைஷ்ணவ உத்தான ஏகாதசி என்ற பெயரிலே கொடுத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஸ்மார்த்த உத்தான ஏகாதசி என்று கொடுத்திருப்பார்கள். இது போக இன்றைய தினம் ஸ்வாரோசிஷ மன்வாதி அப்படிங்கிறத கொடுத்திருக்கார். இந்த ஒரு வருடத்திலே 14 மன்வாதி சார்த்தங்கள் என்பது வரும். அதாவது ஷண்ணவத்தின்னு சொல்லுவார். ஒரு 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்கள். அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே யாக்ஞவல்க்ய ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. அந்த சுக்ல யஜுர்வேதம் என்று சொல்லுவார்கள். அந்த சுக்ல யஜுர்வேதத்தை தந்த அந்த யாக்ஞவல்க்ய மகரிஷியினுடைய ஜெயந்தி நாளாகவும் பார்க்கப்படுகிறது. இது போக இன்றைய தினம் சிலுக்க துவாதசி அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். துளசி விவாகம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இந்த துளசி மரத்திற்கும் அந்த துளசி செடிக்கும் நெல்லி மரத்தினுடைய கட்டையும் வைத்து திருமணத்தை நடத்துவார்கள். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா சாலக்கிராம கல் அப்படிங்கிறத வீட்டுல பூஜை பண்ணிட்டு இருப்பா. அந்த சாலக்கிராமத்தை கொண்டு வந்து இந்த துளசி செடிக்கு பக்கத்திலே வைத்து அந்த துளசி விவாகம் என்ற நிகழ்வினை நடத்துவார்கள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஹரிவாசரம் அப்படின்னு சொல்லி பகல் 12:59 கொடுத்திருக்கா. இது என்ன ஹரிவாசரம் சொல்லி பார்த்தோம்னா நேற்றைய தினம் அந்த ஏகாதசி விரதத்தினை மேற்கொண்டவர்கள் இன்றைய தினம் அந்த துவாதசி பாரணை என்பதை அந்த பகல் 12:59 செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது 100 ஏகாதசி விரதத்தினை இருந்த பலனானது கிடைத்துவிடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஹரிவாசரம் அப்படின்னு சொல்லி அதற்குரிய நேரம் என்று பகல் 12:59 கொடுத்திருக்கிறார்கள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சாத்துர்மாசிய விரத சமாபனம் என்பதையும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த சாத்துர்மாசிய விரதத்தினை மேற்கொண்டவர்கள் இன்றைய தினத்தோடு அந்த விரதத்தினை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டியது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:06 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:38 சந்திர உதயம் என்பது மதியம் 3:09 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 3:34 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:27 முதல் காலை 6:06 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:11 முதல் 5:38 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 11:52 முதல் 1:18 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 2:45 முதல் மாலை 4:11 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:26 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:43 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக
வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையினாலுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, வாழ்க்கை தத்துவம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய குருநாதர் என்பவர் இருந்தாராம். அவரிடத்திலே பல சீடர்களும் இருந்தார்களாம். அவர் ரொம்ப பெரிய குருநாதர். அதனால பல நாடுகளில் இருந்தும் அவரிடத்திலே சீடர்கள் குவிந்த வண்ணம் இருப்பார்கள். எல்லோருக்கும் எல்லா பாடங்களையும் சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பாராம். இதுல பல சீடர்கள் ஒரு நாள் கேட்டுட்டே இருந்தாங்களாம், ஐயா வாழ்க்கை தத்துவம்னா என்னன்னு சொல்லுங்க, வாழ்க்கை தத்துவம்னா என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது, சமயம் வரும்பொழுது சொல்லித் தருகிறேன், நேரம் வரும்பொழுது சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு மற்ற பாடங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தாராம். வாழ்க்கை தத்துவம்னா என்னன்னா, இது எப்பயுமே நீங்க அனுபவத்துலதான் கத்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாராம். இருந்தாலும் நிறைய பேர் தொடர்ந்து அவரை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவரும் நான் நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கார். நிறைய விஷயங்களை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் அவருக்கு ரொம்ப வயது முதிர்ந்து விட்டது, தான் இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவோங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. அந்த சூழல்ல எல்லா சீடர்களும் அவரை சுத்தி நின்னுக்கிறார். ஐயா நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துருவீங்கிறது உங்களுக்கே தெரியும், நீங்க நேரம் வரும்போது சொல்லித்தரேன், நேரம் வரும்போது சொல்லித்தரேங்கிறீங்க, இப்பயாவது எங்களுக்கு வாழ்க்கை தத்துவம்னா என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்ட உடனேயே அவர் என்ன பண்ணாராம், தன்னுடைய வாயை அப்படியே பிளந்தாராம், வாயை திறந்து காண்பித்தாராம். அப்படியே தன்னுடைய வாயை திறந்து பாருங்கள், எல்லோரும் நன்றாக உற்று பாருங்கள் அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் நல்லா உத்து பார்த்தாங்களாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வாயை திறந்துட்டே இருந்தாராம். அப்படியே வாயை திறந்துட்டே இருந்திருக்கார். எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஒன்றும் புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு வாயை மூடிட்டு சொன்னாராம், இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டாராம். யாருக்கும் ஒன்றும் புரியல. சரி இவருக்கு வயசாயிடுச்சு, இவர் மரண தருவாயில் இருக்காரு, இவருடைய புத்தி பேதலிச்சிருச்சு, இவர்கிட்ட நம்ம இனிமே கேட்டு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுந்து வெளியே போயிட்டாங்களாம். ஒரே ஒரு சீடன் மட்டும் அமர்ந்து கொண்டே இருந்தானாம். என்னப்பா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லை ஐயா நீங்க ஏதோ சொல்ல வரீங்கன்னு புரியுது, ஆனா என்னுடைய சிற்றறிவிற்கு அது எட்டவில்லை. நீங்கள் வாயை பிளந்து காண்பித்த உடனே இல்ல வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவம் ஏதோ இருக்கிறதுங்கிறது எனக்கு தெரிகிறது. ஆனா அது என்னங்கிறது எனக்கு சரியா புரியல. நீங்க சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தானாம். அப்ப இந்த சிஷ்யனினுடைய அந்த உண்மையான அந்த குரு பக்திக்கு மெச்சி அவர் சொன்னாராம், என்னுடைய வாயை திறந்து காண்பித்தேனே, அந்த வாய்க்குள் உனக்கு என்ன தெரிந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அந்த பெரியவர். அதாவது ரொம்ப வயசாயிடுச்சுல, கேட்கும்போது அவர் சொன்னாராம், உங்களுடைய வாய்க்குள்ள எனக்கு ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வயசாயிட்டதுனால எல்லா பல்லும் கொட்டி போச்சு, சுத்தமா பல்லே இல்லாதனால வெறும் பொக்க வாயாத்தானே இருந்தது, வாய்க்குள்ள வேற எதுவுமே தெரியலையே, பற்களே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே, பற்கள் இல்ல வேற என்ன இருந்தது என் வாயில எதுவுமே இல்லையா அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது, இல்லையே நாக்குங்கிறது இருந்தது, உங்களுடைய நாக்கினை நான் பார்த்தேனே, உங்க நாக்கு இருந்தது, உள்நாக்கு என்பதும் எனக்கு தெரிந்தது, பற்கள் மட்டும்தான் சுத்தமா தெரியலன்னு சொன்ன உடனேயே அதுக்கு அந்த குருநாதர் சொன்னாராம், இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். ஏன்னு சொன்னா, பற்கள் என்பது வலிமை மிகுந்தது. இந்த வன்மை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த வன்மை என்பது சீக்கிரமாகவே காணாமல் போய்விடும், அது விழுந்துவிடும். ஆனால் நாக்கு என்பது மென்மை நிறைந்தது. அந்த மென்மை நிறைந்த நாக்கு என்பது, அந்த மிருதுவான நாக்கு என்பது நிச்சயமாக இறுதி வரை நம்முடனேதான் இருக்கும். எப்படி நாம் பிறக்கும் பொழுதே நமக்கு நாக்கு என்பது இருந்தது தானே, மென்மை தன்மை மிருதுவானது என்பது நமக்கு பிறப்பிலும் இருக்கிறது, அது இறப்பு வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இடையிலே நாம் என்ன பண்றோம், வலிமை வாய்ந்தவன் நம்மளை நாமளே நினைச்சுக்கிறோம், என்கிட்டதான் பலம்ங்கிறது இருக்குங்கிறது நினைச்சுக்கிறோம். அதன் அடையாளமாகத்தான் பற்கள் என்பது நமக்கு வளருகிறது. ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தளர 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 அந்த வலிமை என்பது இழக்க 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 பற்களும் விழுந்து விடுகிறது. ஆக வன்மை என்பது வீழ்ந்து விடும், மென்மை என்பதுதான் என்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆக எப்பொழுதுமே வன்முறையை கைவிட்டு மென்மையாக எல்லோரிடத்திலும் மிருதுவாக நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவம்னு அந்த குருநாதர் அவனுக்கு சொல்லி தந்தாராம். இதை நாமும் மனதிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் தானே. நான் தான் பலசாலி, நான் தான் வலிமை மிக்கவர் என்று நினைப்பதை விட அந்த மிருதுவாக எப்பொழுதுமே மென்மையோடு மற்றவர்களிடத்திலே மென்மைத்தன்மையோடு அந்த அன்போடு பழக கற்றுக்கொள்வோமாக.
இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.